எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அக்கா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கீழே கீழே விழுந்துறாத. சரி இப்ப என்ன விளையாடலாம்? கண்ணாமூச்சி. ஓகே விளையாடலாம். யார் ஃபர்ஸ்ட்? இங்கி பிங்கி போடலாம். நீ சொல்லு. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் a donkey donkey died father cried இங்கி பிங்கி பாங்கி. ஏய் பாக்கினா உனக்கு தானே. நீ இரு இரு, நான் தான் கட்டி விடுவேன். இரு இங்க வா. அடி பாவிங்களா. கட்டலாமா? ம். தெரிய போகுது. பாத்து தெரியாம. ஓகே. ஓகே இப்ப சுத்தி விடலாமா? ஐயோ ஆ, போடி. போதும், போதும். இந்த இப்போ இந்த பக்கம் சுத்தி பக்கம் விடலாம். இந்த பக்கம் ஏய் வெயிட் வெயிட் வெயிட். இந்த பக்கம். இங்க வா சக்தி சக்தி இங்க. நான் இந்த பக்கம் இருக்கேன். இந்த பக்கம் வா. இங்க இங்க இந்த பக்கம் வா. சக்தி ஏய் இங்க வா. இங்க இங்க ஏய் சக்தி ஏய் சக்தி இங்க 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 ஏய் இங்க. மாட்டிக்கிட்டா அவுட் அவுட். இப்போ நீதான் ஆ. ஏய் எங்க இருக்கீங்க? ஏய் அவுட் அவுட் அவுட். ஏய் துர்கா துர்கா இந்த பக்கம். நல்லா சுத்தி விடுங்க. போய் நல்லா தேடு. இங்க இப்படி இப்படி. என்னடி இன்னுமா விளையாடிட்டு இருக்கீங்க? சாப்பிட வரலையா? அம்மா அவுட் அம்மா அவுட் அம்மா அவுட். ஏய் என்னடி அவுட்? நான் ஆட்டத்திலே இல்ல அவுட் ஆமா. நான் சாப்பிட கூப்பிட வந்தா என்னமோ அவுட் அவுட்னு. நீங்க தான்மா கண்ணை கட்டி ஆடுங்க. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் கிடையாது. என்னங்கடி? ஏய் தெரியுது தெரியுது தெரியாம கத்து. ஏய் ஏய் அம்மா இது எவ்வளவு சொல்லுமா? 20 போடி. ஏய் ஒண்ணுமே தெரியலடி. சுத்தெல்லாம் கூட. ரெடி அம்மா என்ன பிடிங்க. அம்மா இந்த பக்கம். அம்மா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்கம்மா. ஏய் போங்கடி. நீங்களும் உங்க விளையாட்டும் என்னால முடியாது. என்ன மாமா ப்ளீஸ் மா வாங்கம்மா. ஏய் என்னங்கடி விளையாட சொன்னா விளையாடிட்டே இருப்பீங்களா? உங்களை சாப்பிட கூப்பிட தான் நானே வந்தேன். அம்மா பசிக்குதுமா. அதை தாண்டி நான் சொல்றேன், எல்லாரும் வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா ஒவ்வொருத்தங்களா தனித்தனியா சாப்பாடுலாம் போட வேணாமா? எங்களுக்கு உருண்டை பிடிச்சு சாப்பாடு ஊட்டி விடுவேல அந்த மாதிரி. அதுல மோர் மிளகாலாம் வச்சு ஊட்டி விடுவே அந்த மாதிரி. ஆமா ப்ளீஸ் மா கொண்டு வாங்க. சரி ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறேன் வாங்க. ஓகே. ஏய் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ஊஞ்சல் ஆட்டி விட. எனக்கும் தான் டயர்டா இருக்கு, நான் உட்கார நீ ஆட்டி விடு.
நான் அக்கா, நான் சொல்றதா நீ கேட்கணும். ஏய் சின்ன பசங்க தான் ஊஞ்சல்ல ஆ. உட்காரணும் தெரியாதா? ஏய் ஏய் என்ன இங்க சண்டை? உட்காரடி, நானே ஆட்டி விடுறேன். நீ வந்து உட்காரு. ஷக். உங்க பேர் சொல்லுங்க. கோதாவரி, வயசு? 46. கூட யாருமா வந்திருக்காங்க? யாரும் வரல. பரவாயில்ல, நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லலாம். பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாங்க. இல்ல டாக்டர், நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லலாம். உங்களுக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா? ஐயோ டாக்டர், இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு கல்யாணம் இருக்கு டாக்டர். அதுக்குள்ள எனக்கு எதுவும் ஆயிடாது இல்ல? அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. இதுக்கப்புறம் நீங்க வேளா வேலைக்கு சரியா சாப்பிடணும். நான் எழுதி தர மாத்திரையெல்லாம் மறக்காம போட்டுக்கணும். அப்புறம் நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னீங்க. நீங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் தேவையில்லாம மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது, சரிங்களா? எனக்கு தங்கமான பசங்க இருக்கிறதுனால வீட்ல எனக்கு பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல டாக்டர். வெரி குட். பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னீங்கல்ல, அதுல ரொம்ப சந்தோஷம் ஆகாதீங்க. பிகாஸ் அதுவும் உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்ல. அதே மாதிரி துக்கமான விஷயம் வந்தாலும் அதையும் கொஞ்சம் தள்ளி வச்சே பார்த்து பழகுங்க, சரிங்களா? இதுல நான் எழுதிருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆ. ரொம்ப நன்றி டாக்டர். மா, எங்கம்மா போயிட்ட? எங்களுக்கெல்லாம் கார குழம்பு சாப்பாட்டை உருண்டை பண்ணி தரேன்னு சொன்னேன். எங்க போயிட்டு வர? ஆ, அது நீ தான் ஆசைப்பட்டு கேட்டல்ல. இன்னைக்குன்னு பார்த்து மோர் மிளகாயும் இல்லை, வத்தலும் இல்லை. அதான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். அம்மா சொல்லிருந்தா நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேனம்மா. எல்லாரும் ஒண்ணா விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்க, அதான் நானே போயிட்டு வந்துட்டேன். சரி, விளையாடிட்டு இருங்க, நான் கூப்பிடுறேன். சரி நம்ம அடுத்து என்ன விளையாட்டு விளையாடுறது? ஓகே ஓகே வா போலாம். அம்மா எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கறேன். முதல்ல மீனாட்சிக்கு. இப்ப எனக்கு நான் தான் 2வது பொண்ணு. அம்மா ஏய், அம்மா எனக்கு ஒரு நாள் லாஸ்ட்ல தான் சாப்பிடணுமா? உனக்கு லாஸ்ட்ல தான். ஓகே அம்மா குடுமா. ஆ, அம்மா சூப்பரா இருக்குமா? எல்லா பிள்ளைங்களுக்குமே அம்மா சமையல்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பசங்களுக்காக சமைக்கும் போது அவங்கள அறியாமலே சமையலோட சுவை அதிகமாயிடும். இது கடவுளோட அனுகிரகம். ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட்மா. மா, நான் பார்த்ததுல இருந்து எங்களுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்காதாமா?
பிள்ளைங்களுக்காக வேலை செய்யறதை விட வேற என்னடி சுகம் இருக்கு? அம்மா எனக்கு கொடுமா. எனக்கு வேண்டாம். மிளகா வேணுமா? மா உண்மையிலே சூப்பரா இருக்கு. அம்மா எனக்கு எனக்கு அம்மா நீ சாப்பிடலையாமா? நான் சாப்பிடுறேன்டி அப்புறமா. நீங்களா சாப்பிடுங்க. அதான் நான் சாப்பிட்டு இருக்கோம்ல. நீயும் கொஞ்சம் சாப்பிடுமா. ஏய் நான் அப்புறம் சாப்பிடுறேன்டி. இருங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். மா ப்ளீஸ் மா எல்லாம் வேணாம், நான் அப்புறமா போய் சாப்பிடுறேன். சாப்பிடுமா. சாப்பிடுமா. ஆ, உங்களுக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா? பூஜா குட்டி, நீ ஆசைப்பட்டு கேட்ட கிண்டர் ஜாய், சைனா கிளே, பில்டிங் பிளாக்ஸ், கிரையான்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். ஓகேவா? நீ ஹாப்பி தானே? டாடி ம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. ம். சரி, கண்டிப்பா பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நீங்க வந்தே ஆகணும். கண்டிப்பா வந்துடுறேம்மா. உங்களுக்கு டேட் ஞாபகத்துல இருக்குல்ல? இந்த மாசம் 27ஆம் தேதி. அன்னைக்கு பெங்களூர் போயிட்டேன், கோயம்புத்தூர் போயிட்டேன்னால சொல்லக்கூடாது. பூஜா, அப்பா ஒன்று சொன்னா கோச்சிக்க கூடாது. அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்கு. டாடி நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க வரலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஷேம் ஆயிடும். உன்னை விட எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாது. Definitely I will be there, okay? பூஜா குட்டி, டாடி நீ கேட்ட கிண்டர் ஜாய் எல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல, அதுக்கு எனக்கு gift கிடையாதா? gift தானே தரேன். குழந்தையா இருக்கா? இப்போ பில்டிங் பிளாக்ஸ்க்கு. அப்ப கிரையான்ஸ்க்கு? போது உங்க பாசம். வண்டி எடுங்க போலாம். டாடி எனக்கு போற வழியில ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். கண்டிப்பா வாங்கி தரேன்டா செல்லம். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்ட்டு ஏமாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சாரிடா செல்லம், வா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஏங்க, ஆ? இப்ப நீங்க இவ்வளவு கூட்டிட்டு போனீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல வர முடியாது. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல, நீங்க கிளம்புங்க. மம்மி ப்ளீஸ் மம்மி, நாங்க போயிட்டு வரோம் மம்மி. பூஜா சொன்னா கேளு. குழந்தை தான் ஆசைப்படுறாங்க. காலையில ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க, லேட் ஆகுதுல்ல, பரவாயில்லையா? மம்மி பூஜா நீ அமைதியா இரு. என்னங்க, நீங்க போயிட்டு வாங்க, கொடுங்க. சரி பிருந்தா, எந்த வேலையா இருந்தாலும் 27ஆம் தேதி லீவ் தான். சரி. ஓகேவா? நம்ம பூஜாவோட போறோம், பேரண்ட்ஸ் டேவை கொண்டாடுறோம். சரியா? சாரிடா செல்லம், டாடி வந்து உன்னை ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிட்டு போறேன். சரியா? ஓகே டாடி, பை. பை. மாட்டினாடா. வா.
யாருங்க வீட்ல? மேடம், யாராவது இருக்கீங்களா? யார் நீங்க? நான் ஆதார் கார்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றேன். சார் ஒரு நிமிஷம் இருங்க. பூஜா நீ டியூஷன் கிளம்பு, அம்மா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பாய் மா. பாய் அங்கிள். ஓல்ட் நம்பர் 14, நியூ நம்பர் 16, தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் தானே? ஆமா. நான் ஆதார் கார்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் ஆதார் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, பண்ணாதவங்க லிஸ்ட் இருந்தா கூட சொல்லுங்க. நான் இப்போ என்ரோல் பண்ணிக்கிறேன். எங்க வீட்ல இன்னும் யாருமே ஆதார் கார்டு அப்ளை பண்ணல. அப்போ நீங்க எனக்கு கண்டிப்பா டீட்டெயில்ஸ் சொல்லி தான் ஆகணும். நான் உள்ள வந்து பேசலாமா? இல்ல அவர் வீட்ல இல்ல. மேடம், நான் கவர்மெண்ட் சர்வன்ட். உங்களுக்கு ஐடி கார்டெலாம் எடுத்து காட்டணுமா? இல்ல பரவாயில்ல வாங்க. வாங்க. ஏன் மேடம், கவர்மெண்ட் எத்தனை தடவை நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது, எஸ்எம்எஸ்லாம் அனுப்புறாங்கல்ல, உங்களுக்கு அக்கறை வேணும். சரி, வீட்டில் ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் இல்ல சார். இந்த வீட்டோட அக்ரிமெண்ட் காப்பி மட்டும் தான் இருக்கு. நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி தரட்டுமா? நீங்க அவர்கிட்ட பேசுறீங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாம். நீங்க அந்த அக்ரிமெண்ட் காப்பியே எடுத்துட்டு வாங்க. வேற ஏதாவது ப்ரூஃப் இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. ஓகே. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. உட்காருங்க சார், எடுத்துட்டு வரேன். இது போதண்டா. பசமா மாட்டினடா மோனே. இந்தாங்க. தேங்க்யூ. உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நான், என்னோட வீட்டுக்காரரு, என்னோட குழந்தை, மொத்தம் 3 பேரு. அப்படியா? ஓகே, சரி. எல்லார் பேரையும் சொல்லுங்க. என் பேர் பிருந்தா. வயசு 25. ஓகே. ஹஸ்பண்ட் பேரு? அவர் பேர் கௌதம். வயசு 28. குழந்தை பேரு? குழந்தை பேர் பூஜா. வயசு 5. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க, செக் பண்ணிக்கிறேன். என் பேர் பிருந்தா. ஓகே. வயசு 25. ஓகே. என் வீட்டுக்கார் பேர் கௌதம். வயசு 28. ஓகே. குழந்தை பேர் பூஜா. வயசு 5. ஓகேங்க. மேடம், நீங்க வீட்டுக்கு அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா சார். அதோட ஜெராக்ஸ் இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அக்ரிமெண்ட் உங்க ஹஸ்பண்ட் கௌதம் பேர்ல தானே போட்டிருக்கு? ஆமாங்க சார், அவர் பேர்ல தான் இருக்கு. போய் எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம். மேடம், சீக்கிரம் கொண்டு வாங்க. இன்னும் நிறைய வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் போக வேண்டியது இருக்கு. சாரி சார், தேடிட்டு இருக்கேன் சார். இங்கதான் இருந்தது, பார்த்து எடுத்துட்டு வரேன் சார். அவன் எப்படி இங்க வச்சிருப்பான்? அதான் பெரிய கிரிமினல் ஆச்சே. மாட்டணும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். தேடிட்டு இருக்கேன் சார், வந்துடுறேன் சார். எந்த எவிடன்ஸும் வச்சிருக்க மாட்டான். இது போதும்டா எனக்கு. சார், ரொம்ப அக்கறையா கேட்டாரு, சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. டேய், நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். அங்க உடனே கிளம்பி வா. வாடாண்ணா வாடா. சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க. வா. சரி. ஹலோ. நான் உடனே உன்னை மீட் பண்ணோம். இங்க பாருங்க, நீங்க கல்யாண விஷயமா ஏதாவது பேசணும்னா போன்லயே பேசுங்க. இல்ல, இது வேற விஷயம். வேற என்ன? கௌதம் பத்தி தானே பேசணும். நான் உடனே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. எதுவா இருந்தாலும் நீங்க போன்லயே பேசுங்க. இதுதான் லாஸ்ட் டைம். இப்பவே நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும். சரி, எங்க வரணும் சொல்லுங்க. லொகேஷனை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். உடனே வந்து சேரு. சரி, வேணும்.
சக்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னன்னு தெரியல, உங்க அண்ணன் தான் வர சொன்னாரு. அவனுக்கு ஒரு வேலையே கிடையாது. உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. முக்கியமான விஷயமா?